அரசியல் போட்டிக்காக அமலாக்கத்துறை ஏன் பயன்படுத்தப்படுகிறது என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதியிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட 3 ஏக்கர் நிலத்திற்கு பதிலாக அதைவிட 3 மடங்கு விலை மதிப்புள்ள 14 மனைகளை மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் சட்டத்திற்கு புறம்பாக ஒதுக்கியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக பார்வதி அம்மாநில அமைச்சர் பைரதி சுரேஷுக்கு எதிராக அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாக பிரசன்னா கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி ரத்து செய்து உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதி வினோத் சந்திரன் ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் SV ராஜு வாதிட முற்பட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி, மகாராஷ்டிராவில் பணியாற்றும் போது தமக்கு சில அனுபவங்கள் உள்ளதாகவும் தயவு செய்து தங்களை ஏதாவது சொல்ல கட்டாயப்படுத்தி விடாதீர்கள் என்றும் கூறினார். தங்கள் வாயை கிளறிவிட்டால் அமலாக்கத்துறைக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். அரசியல் போட்டி மக்கள் மன்றத்தில் மட்டும் இருக்கட்டும் என்றும் அரசியல் நலனுக்காக அமலாக்கத்துறையை ஏன் பயன்படுத்த வேண்டும் என அமலாக்கத்துறை இயக்குநரகத்திற்கு அவர் கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட ராஜு மனுவை திரும்பப் பெறுவதாகவும் ஆனால் மற்ற வழக்குகளுக்கு இதனை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் சம்மனை ரத்து செய்து கர்நாடக உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்று தெரிவித்தனர். உண்மைத்தன்மை, சூழ்நிலைகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மனுவை தள்ளுபடி செய்வதாக கூறிய நீதிபதிகள் கடுமையான கருத்துக்களை தெரிவிப்பதில் இருந்து தங்களை காப்பாற்றிய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.